பட்டுப்பட்டியில் ஆசிரியராக பணிபுரிகிறேன். இஸ்லாம் மதத்தை சாராத ஒரு பெண் இஸ்லாம் மதத்தை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு இஸ்லாம் மதத்தில் உள்ள ஒரு ஆணை திருமணம் செய்து கொண்டால் அதை இஸ்லாம் சமூகம் ஏற்றுக்கொள்ளலாமா? அதனால் அவனுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன நன்மை? சரி, அதாவது இஸ்லாத்தை ஒரு பெண் ஏற்றுக்கொண்டு இஸ்லாமியனை திருமணம் செய்து முஸ்லீமாக வாழ்ந்தால் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமா? அதனால் அந்த பெண்ணுக்கு என்ன நன்மை என்று கேட்குறாங்க. சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமாங்கிற கேள்வி எடுத்துக்கொண்டால், இன்றைக்கி நாங்கள் இந்தியாவில் இருக்கிற எல்லா முஸ்லீமுமே அப்படி வந்தவங்க தான். நாங்கள் யாரும் நபிகள் நாயகத்துடைய வாரிசு கிடையாது. நாங்கள் யாரும் அரபு நாட்டிலேருந்து வந்த ஆட்களே கிடையாது. இந்தியாவில் இருக்கிற எல்லா முஸ்லீமுமே ஏதோ ஒரு சாதியில் இந்த மண்ணில் பிறந்தவர்களாக தான் இருந்தோம். 2 தலைமுறைக்கு முன்னாடி, 3 தலைமுறைக்கு முன்னாடி, 5 தலைமுறைக்கு முன்னாடி எங்கள் அப்பன் பாட்டன்மார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களே தவிர நாங்கள் ஒருத்தர் கூட அரபு நாட்டிலேருந்து வந்த ஆளுங்க கிடையாது. எங்களுக்கு எந்த அரபி பாரம்பரியமும் கிடையாது. கொள்கையை தான் ஏற்றுக்கொண்டோம். அப்போ எங்களை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ள தானே செஞ்சுருக்குது. நாங்களே வந்தவர்கள் தானே, எல்லாருமே வந்தவர்கள் தான். இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சிறப்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு கட்சியோ சங்கமோ கல்லூரியோ ஒரு நிறுவனமோ எடுத்துக்கொண்டாலும் சீனியர்களுக்கு மரியாதை இருக்கும். ஒரு காலேஜில் எடுத்துக்கிறீங்களேன், புதுசாக சேர்றால ராக்கிங் பண்ணுறாங்களா இல்லையா? எதனால் அப்படி பண்ணுறாங்க? பழைய ஆளுன்னா உயர்வுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எதனால் அது வருது? நாங்கள் 3 வருஷம் இங்கே கொட்டை போட்டிருக்கிறோம், நீ இன்னைக்கு தான் வர்ற அப்படிங்கிற ஒரு திமிரில் தான் என்ன பண்ணுறாங்க, புதிய மாணவிகளை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. பெண்கள்கிட்ட இருக்குது, ஆண்கள்கிட்ட இருக்கிறது. அதே மாதிரி ஒரு கட்சியில் இன்னைக்கு தான் ஒருத்தன் சேர்றான், அவனுக்கு எதாவது மரியாதை கொடுப்பாங்களா? பழைய ஆளுக்கு நெருங்க விட மாட்டாங்க. அவனை ஒரு படி ஏறினா 7 படி இறக்கி விட்டுருவாங்க. அந்த மாதிரியான ஒரு காட்சி ஒரு கட்சியில் பார்க்கலாம், ஒரு சங்கத்தில் பார்க்கலாம். எதில் எடுத்துக்கொண்டாலும் ஒரு கட்சியில் சீட்டு கொடுத்தா கூட இவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டவரா, இவர் அதில் கலந்து கொண்டவரான்ற அவருடைய சீனியாரிட்டியை பார்த்து தான் என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. உங்களுக்கு கூட வேலை வாய்ப்பில் பதவி ப்ரமோஷன் கிடைப்பதற்கு எது பார்ப்பாங்க? சீனியாரிட்டியை பார்ப்பாங்க. இஸ்லாத்தில் மட்டும்தான் சீனியாரிட்டிக்கு மதிப்பே கிடையாது. இங்கே யாருக்கு மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வர்றாங்களா அவங்களுக்கு தான் மதிப்பு. இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், பள்ளிவாசலுக்கு புதுசாக ஒருத்தர் வந்துட்டான்னு வைங்க, எல்லாரும் அவரை கட்டி பிடிக்கிறதும் அவர் கையை கொடுக்கறதும் அவர்த்துக்கு வரிசையில் உட்கார வைக்கிறதும் அவர்கிட்ட விசாரிக்கிறதும் பார்த்தீங்கன்னா அப்படி அவர் குளிர்ந்து போயிடுவார். ஏன் அப்படி நாங்கள் நினைக்கிறோம் என்று கேட்டால், இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிறது, ஒரு மனிதன் விளங்கி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வானேயானால் அவனுடைய எல்லா விதமான தவறுகளும் மன்னிக்கப்படுகிறது. பாவமற்றவனாக அவன் வர்றான். நாங்கள்லாம் பாவமாக இருந்துகிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு வரக்கூடியவன் எல்லா பாவமும் இல்லாமல் ஒரு பரிசுத்தவானாக வருகிறான் அப்படின்னு சொல்லி ஜூனியரா வரக்கூடியவனை சீனியருக்கு மேலே வைக்கக்கூடிய ஒரே சித்தாந்தம் உலகத்தில் இஸ்லாம் தான் நடைமுறையில இருக்கிறது. அதுக்கு தானே வர்றான். இன்னைக்கு பாருங்களேன், ஒரு சர்ச்சில் போய் வணங்க முடியலன்னு இன்னைக்கு அந்த மக்கள் துப்பாக்கி சூடு வரைக்கும் சந்திச்சுட்டாங்க. இப்படி எந்த பள்ளிவாசலில் நடக்குமா? முதல் வரிசையில் கொண்டு அவர் நிப்பாட்டி நாங்கள் 2வது வரிசையில் நின்று அழகு பார்ப்போம். முதல் வரிசையில் அவரை விட்டுவிட்டு நாங்கள் 2வது வரிசையில் நின்று என்ன செய்வோம், அதில் சந்தோஷப்படுவோம். எல்லா முஸ்லீமுக்கும் ரத்தத்தில் இது உரிப்பு இருக்கிறது. புதுசாக வரக்கூடியவர்களை நம்மளோட முன்னாடி கொண்டே வைத்து அதில் மகிழ்ச்சி அடையணும். இது வேற எங்கேயும் நீங்க பார்க்க இயலாது. சமூகம் அங்கீகரிக்குமாங்கிற கவலை உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். அங்கீகரிக்காது உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடும். வணங்குதா? இது ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது, இதனால் எனக்கு என்ன நன்மைன்னு கேட்குறீங்க, அது முக்கியமான விஷயங்க. ஒரு சித்தாந்தத்தை ஏற்றுக்கிட்டா நன்மை இருக்கணும்ல. ஒரு நன்மையும் இல்லாமல் நம்ம ஏற்றுக்கலாமா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதில் என்ன நன்மை என்று கேட்டால், இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கம் ஒரே ஒரு அடிப்படையை தான் உலகத்துக்கு சொல்லுதுங்க. என்ன அடிப்படை? இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும். இஸ்லாம் சொல்ற ஒரே மெசேஜ் இதுதான். முதல் மனிதர்ல ஆரம்பித்து இன்னைக்கு வாழ்ற வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் அழிக்கப்பட்டுருவாங்க. முதல் மனிதர்ல முதல் அழிச்சிட்டாரு. உலகம் ஒரு நாள் அழிக்கப்பட்ட உடனே மரமோ செடியோ புல்லோ பூண்டோ ஆடோ மாடோ கழுதையோ குதிரையோ மனிதனோ இருக்க மாட்டார்கள். எல்லாத்தையும் அழித்து விட்டு முதல் மனிதரில் இருந்து அழிக்கப்படும் போது இருந்த அனைவரையும் கடவுள் திரும்ப உயிர் கொடுத்து எழுப்புவார். இஸ்லாம் சொல்ற மெசேஜ் உலகத்துக்கு. நீ இப்படி வாழ்ந்துக்கிட்டு சொகுசா இருக்கலாம் நினைக்காத, இப்படியே உலகம் ஓடிட்டு நினைக்காத. ஒரு நாள் ஒட்டுமொத்த உலகத்தை அழித்து விட்டு அனைத்து மாந்தர்களையும் பல்லாயிரம் 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 கோடி மக்களையும் நான் திரும்ப உயிர் கொடுத்து எழுப்புவேன். எழுப்பி இந்த உலகத்தில் வாழும் போது நீ எப்படி நடந்தாயோ அதுக்கு தகுந்தவாறு நன்மையோ பரிசோ தண்டனையோ உனக்கு தருவேன்.
அதுக்கு பயந்து ஒழுங்கா நடந்துக்க அப்படிங்கிறதா இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி. இப்படி ஒருத்தன் நம்புனா தான் இந்த உலகத்திலையும் நல்லவன வாழ இயலும். ஏன் நம்ம உலகத்தில் பார்க்குறோம், கெட்டவன் தான் நல்லா இருக்கிறான், நேர்மையா வியாபாரம் பண்றவன் 100 ரூபா தான் சம்பாதிக்கிறான், கலப்படம் பண்ணி அளவு நிறுவையில் மோசடி பண்ணி இந்த ஊர் பாய உலையில் அடிச்சு போட்டவனா இருந்தால் 1000 ரூபா சம்பாதிக்கிறான். கரெக்டா வியாபாரம் பண்றவன் 100 ரூபா கிடைக்குதுங்க, கொள்ளையடிக்கிறவனுக்கு கூட காசு கிடைக்குதா இல்லையா? அப்ப யார் தவறுகள் அதிகம் செய்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் கார் வாங்குறாங்க, பங்களா வாங்குறாங்க. விதிவிலக்கு ஒன்று இருக்கலாம், எல்லாத்துக்குமே விதிவிலக்கு உண்டு. நல்லவங்களும் வாங்கியிருக்கலாம், அது கார் வச்சுக்கிறவங்க கெட்டவங்க நினைச்சிடக்கூடாது, நல்லவங்க இருப்பாங்க. பெரும்பாலும் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் இந்த தவறான முறையில் சம்பாதிக்கிறவர்கள்லாம் நல்ல வசதியா இருக்கிறாங்க, நேர்மையா இருக்கிறவர்கள்லாம் அடுத்த வேளை சாப்பாட்டு கூட கஷ்டப்படக்கூடியவர்களாக இருப்பதுதான் அதிகமா இருக்குது. அப்ப ஏன் அப்படி இருக்கணும்? அவன் அப்படி இருக்க நியாயமா? அவன் தான் நல்லா இருக்கணும். அவன் அப்படி கஷ்டப்பட்டு என்ன நன்மை? இஸ்லாத்துல இதுக்கு ஆன்சர் இருக்குது. என்ன ஆன்சரு? அடே, நீ கஷ்டப்பட நினைக்கிறப்பா, இது அற்பமான உலகம். 50 வருஷம் வாழ போற, 60 வருஷம் வாழ போற, இதுக்கப்புறம் கடவுள் உனக்கு திரும்ப உயிர் கொடுப்பாரு, அதுக்கு அழிவே கிடையாது, அழியாத பெருவாழ்வு உனக்கு கிடைக்கும். சொர்க்கத்தில் கொண்டே வைத்து நீ கேட்கறது எல்லாம் கடவுள் உனக்கு தருவாரு, அவர் கொடுத்த தண்டனை உன்னால தாங்க இயலாது, அதுக்கு பயந்துக்க அப்படின்னு இருந்தா லஞ்சம் வாங்கும்போது அப்படி யோசிப்போம், ஆஹா நான் லஞ்சம் வாங்குறமே, கடவுள் பார்த்துட்டு இருக்காரு, இதெல்லாம் ரெக்கார்ட்ல பதிவாகுமே, இதுக்கெல்லாம் நான் கடவுள்கிட்ட பதில் சொல்லணுமே, மனுஷன் நல்லவனாக்குது. அப்ப இது என்ன நன்மை என்று கேட்டீர்களே, ஆனால் இப்படி முஸ்லிமா வாழ்றவனும் சரி, பேருக்கு முஸ்லிமா வாழ்றவனும் மற்றவர்களும் கடவுள் இப்படி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கார் நம்பி இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டால் நிரந்தரமான சொர்க்கத்தை அவர்கள் அடைவார்கள், நிரந்தர நரகத்திலிருந்து காப்பாற்றப்படுவார்கள். அதுதான் அவர்களுக்கு கிடைக்கிற நன்மை. வேற உலகத்தில எல்லாம் ஒன்னுலாம் கிடைக்கவும் செய்யாது. நல்லவனா வாழ்ந்தா கஷ்டத்தான் படணும். இன்னைக்கு நடைமுறையில் உள்ளது அதான்.